بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவுடைய துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு ஃபதாயில் கியாமுல் லைல், இரவில் நின்று வணங்குவதனுடைய சிறப்புகளை பற்றி சில விஷயங்களை தெரிய இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், பெரும்பாலான முஸ்லிம்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரம் அமைத்துக் கொண்டு பல காலங்கள் அதை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு வணக்க வழிபாடாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகள். ரமதான் வந்துவிட்டால் இரவில் நின்று வணங்குவதனுடைய தொடர்புகளும் ஆசைகளும் ஆர்வங்களும் எந்த அளவுக்கு கூடிக்கொண்டிருக்கிறதோ, ரமதான் கழித்த மாத்திரத்திலேயே அதற்கும் நமக்கு உண்டான உறவுகள் முற்றிலும் துண்டிக்கப்படக்கூடிய மக்கள் பெரும்பான்மையான மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இரவுடைய வணக்கத்தை பொறுத்தவரை இந்த காலத்தில் ரமலானுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஆர்வமூட்டப்பட்டு நாம் எல்லாம் இன்றைக்கு கூட்டாக ஜமாத்தாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம். எனவே ஏனைய காலங்களிலும் அதனுடைய முயற்சிகளை பொறுத்தவரை முடிந்தவரை முயற்சி செய்து அந்த இரவில் நின்று வணங்குவதனுடைய பலன்கள் எல்லா காலத்திலும் உண்டு என்பதை புரிந்து வாழக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இல்லாமல் அல்லாஹ் நிச்சயமாக நாம் யாவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு
இந்த கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு நெருங்குதல் என்று நேரடி பொருள் இருந்தாலும் இரவில் நின்று வணங்குதல் என்ற பொருளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுபோக இன்னும் பலருக்கு அல்லது அதிகமான மக்களுக்கு கியாமுல் லைல், அரபியில் சொல்லக்கூடிய கியாமுல் லைல், ஸலாத்துல் லைல், தஹஜ்ஜுத், தராவீஹ் எல்லாமே ஒரு வேறுபட்ட ஒரு வணக்க வழிபாடுகளாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லது திரும்புவதற்கான வாய்ப்புகளும் அவகாசங்களும் கிடைத்து இவற்றில் எது உண்மை எது இல்லை, எதுவெல்லாம் ஒன்று என்பதை எல்லாம் புரிய வைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும், புரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் கூட சில அறிஞர்களுடைய குழப்பமான விளக்கத்தின் அடிப்படையிலே குழம்பிக் கொண்டு இல்லை இல்லை இது வேறு அது வேறு என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்தால் மிக வருத்தம். எனவே ஹதீஸ்களை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாய்மொழியாக வந்த வார்த்தையை பார்த்தால் ஸலாத்துல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவுடைய தொழுகை என்றுதான் ஹதீஸ்களிலே பார்க்க முடியாது. அவருடைய பாடத்தை வேண்டால் எந்த ஹதீஸ்களை குறித்து வருகிறார்களோ அந்த ஹதீஸ்களை மேதைகள், வல்லுநர்கள், அறிஞர்கள் மக்கள் கியாமுல் லைல் அல்லது தஹஜ்ஜுத் என்ற அந்த பேரிலே எடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா ஸலாத்துல் லைல், கடமையான ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடி ஒரு சிறப்புக்குரிய ஒரு தொழுகை உண்டு என்று சொன்னால் அந்த தொழுகை ஸலாத்துல் லைல், இரவுடைய தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இரவுடைய தொழுகை, இரவுடைய வணக்க வழிபாடு, அதைத்தான் தஹஜ்ஜுத் என்று இன்னொரு புறத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னொரு புறத்திலே கியாமுல் லைல் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மூன்றும் ஒரே தொழுகை தான். மூணு தொழுகைக்கு வித்தியாசமான தொழுகை இல்லை. முன்னாடி தொழுதா அதுக்கு பேர் இரவு தொழுகை, பின்னாடி தொழுதுன்னு சொன்னா அது கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் என்று சொல்லி தவறாக விளங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் முற்றிலும் தவறு என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த மூன்று வார்த்தைகள் போக தராவீஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பொறுத்தவரை அது பெரும்பாலான ஹதீஸ்களை வல்லுநர்கள் கூட ஏற்றுக்கொள்ளாத ஒரு வார்த்தை. சில ஹதீஸ்கள் அறிஞர்கள் மக்கள் வேண்டால் அந்த பாடத்திற்கு இரவு நின்று வழங்கக்கூடிய அந்த பாடத்திற்கு தலைப்பு கொடுக்கின்ற பொழுது தராவீஹ் என்று கொடுத்திருக்கலாம், அது ரொம்ப ரேர். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏற்கனவே அறிஞர்களுடைய அந்த தொகுப்பை பார்க்கின்ற பொழுது தஹஜ்ஜுத் அல்லது கியாமுல் லைல் அல்லது ஸலாத்துல் லைல் என்ற அந்த வார்த்தைகளை உள்ளடக்கித்தான் அவர்களுடைய அந்த பாடத்துடைய தலைப்பை அமைத்திருக்கிறார்கள். எனவே தராவீஹ் என்பதற்கும் இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கு முற்றிலும் சம்பந்தமே இல்லை என்பதை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால் வழங்கி வைத்திருக்கிறோம். நாம் இரவில் தொழக்கூடிய தொழுகை, குறிப்பாக இஷா தொழுத உடனே தொழக்கூடிய தொழுகையை பொறுத்தவரை தராவீஹ் தொழுகை என்று வழங்கி வைத்திருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டவில்லை. எந்த தஹஜ்ஜுத் தொழுகையை இரவுடைய பிற்பகுதியில் தொழ வேண்டுமோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டாய கடமையாக அவர்கள் மீது விதித்தானோ அந்த தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தான் முன்னேற்பாடாக நன்மைகளை நாம் எல்லாம் அதிகம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் முற்பகுதியிலே இஷா தொழுகையை முடித்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அது போன்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நாம் நன்மையெல்லாம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு சலுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறார்கள். அதுபோக இஷா என்றைக்கு முடிந்து விடுகிறதோ அதிலிருந்து தஹஜ்ஜுத் என்று சொல்லக்கூடிய அல்லது இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த இரவு தொழுகையுடைய நேரம் ஆரம்பித்து விடுகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் ஏற்றமான அல்லாஹ்விற்கு விருப்பமான இன்னும் அல்லாஹ்விடத்தில் அதிக நெருக்கத்தையும் இன்னும் சில விஷயங்களில் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அந்த பிற்பகுதியிலே இரவுடைய கடைசி பகுதியில் இருக்கிறது என்பதை இன்னும் சில விஷயங்கள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட, உருவாக்கப்பட்ட, செய்தி காட்டப்பட்ட
அந்த இரவுடைய தொழுகை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பாக தொழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். வபில் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத லக். நபியே, நீங்கள் அந்த தஹஜ்ஜத் என்று சொல்லக்கூடிய அந்த இரவுடைய தொழுகை இருக்கிறதே, அதை நீங்கள் தொழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் மீது நாம் விதியாக்கிறோம் என்று சொல்லக்கூடிய செய்தி சூரத் இஸ்ராவிலே 79வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போத்திருப்பவரை என்று அழகாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து, குமில் லைல் இல்லா கலீலா, இரவிலே கொஞ்ச நேரம் எழுந்திருந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறான். நிஸ்பஹு அவில் முஸ்லிமின் கலீலா, அல்லது இரவுல பாதி அல்லது அதை விட கம்மியாக செய்யுங்கள். அவுசித் அலைஹி, அல்லது அதை விட இன்னும் கூடுதலாக செய்யுங்கள். எனவே இரவிலே ஒரு சில பகுதிகளை எடுத்துக்கொண்டு நபியை நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ், நீங்கள் வணங்கக்கூடிய அந்த வணக்க வழிபாட்டிலே, நீங்கள் செய்யக்கூடிய அந்த இரவு தொழுகையிலே நீங்கள் ஓதக்கூடிய ஓதுதலை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வரத்தில் குர்ஆன தர்கீரா, குர்ஆனை முறையாக ஓதக்கூடியவராக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லக்கூடிய செய்தி முஸம்மிலுடைய தொடக்கத்திலிருந்து 4வது வசனம் வரை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்க்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், சொர்க்கத்திற்குரியவராக இருந்தாலும், மிகப்பெரிய சிறப்பை பெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே அல்லாஹ்வை நின்று வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பிரபலமான பல ஹதீஸ்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூமு மினல் லைல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலே எந்திரித்து தொழுவார்கள். ஹத்தா தஃபத்தர கதமா, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய 2 பாதங்களும் வீங்கி விடுகின்ற அளவிற்கு, கால் பாதங்கள் எல்லாம் சுரந்து விடுகின்ற அளவிற்கு அவர்கள் எழுந்திருந்து வணங்குவார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு உங்களை வருத்திக் கொண்டு உங்களுடைய கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டதற்கு, கேட்டுவிட்டு இன்னொன்னையும் சேர்த்து கேட்டார்கள். உங்களுடைய முன்னால் பின்னால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்து கூட நீங்கள் ஏன் இரவிலே இந்த அளவு கஷ்டப்பட்டு வணங்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டதற்கு காலவர்கள் சொன்னார்கள், அஃபலா கூன அப்துல் ஷக்கூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? எனவே அல்லாஹ் இவ்வளவு அருட்கொடைகளை கொடுக்க இன்னும் மீண்டும் அவனோடு நான் தொடர்புகளை ஏற்படுத்தி, இன்னும் அவனுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக, நன்றி மறவாத அடியானாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல செய்திய புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கருத்துக்களை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையை தங்கள் மீது விதியாக்கி கொண்டார்கள், கால் சுரக்கின்ற அளவிற்கு தொழுதார்கள் என்பது ஒருவர் இருந்தாலும், அதே செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இன்னொரு செய்தி, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, இதா ஃபாதது ஸலாத்துல் லைலி மின் பஜீன் அவ் கைரி, இரவு நேரங்களிலே சில வேளைகளில் ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு வலியோ அவர்களுக்கு டயர்டா இருந்து அது மாதிரியான ஒரு அசௌகரியங்கள் ஏற்பட்டு தொட முடியாத சூழல் இருந்தால், ஸல்லா மின் நஹாரி 12 ரக்காத்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகலிலே அது 12 ரக்காத்துகளாக தொழுது கொள்வார்கள் என்று நம்முடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கருத்துல பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன முக்கியத்துவப்படுது சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே கண்டிப்பாக வணங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இட்ட கட்டளையை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த இரவில் நின்று வணங்குவதை சிறப்பை புரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் நடத்தி காட்டி நமக்கும் என்ன செய்திருக்கிறாங்க, நீங்களும் அது கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, கடமையான தொழுகைக்கு பின்னாடி சிறப்பான தொழுகை உண்டு என்று சொன்னால் அதுதான் இரவு தொழுகை என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல், அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியை முஸ்லிம் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கருத்துல பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அஃசு சலாம், சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள், சலாம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்ளுங்கள், வாத்தீமு தாம், உங்களுக்கு மத்தியிலே உணவுகளை பரிமாறிக் கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு உணவுகளை கொடுத்துக் கொள்ளுங்கள், வஸல்லூ பில்லைல் வன்னாஸ் நியாம், மனிதர்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே எழுந்திருந்து அல்லாஹ்வை வணங்குங்கள், ததுகுலுல் ஜன்னா பிஸ்ஸலாம், அது எந்த விதமான கஷ்டமின்றி சொகுசான முறையில் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஆர்வம் ஊட்டான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே எதிர்த்து நீங்கள் அல்லாஹ்வை சிறிது நேரம் வணங்குங்கள். அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது நீங்கள் இலகுவாக ரொம்ப லேசாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே நின்று வணங்குவதன் மூலமாக சொர்க்கத்தை பெற முடியும் என்று எதிர்பார்க்கக்கூடிய செய்தி மாத்திரமல்ல, அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். நல்லவர்களுடைய பண்புகள், நல்லவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னார். சூரத்து தாரியாத்துல 17-18 வசனமா சொல்கின்ற பொழுது, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன், அவர்கள் இரவிலே கொஞ்ச நேரம் தான் தூங்குவார்கள். 6 மணி நேரம் தூங்கினால் பத்தாது, 7 மணி நேரம் தூங்கினால் பத்தாது என்று சொல்லி இன்றைக்கு சுபூ வரை கோட்டை விட்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்ற அவருடைய பண்புகளை சொன்னான்னு சொன்னா, இரவிலே சொற்ப நேரம் தான் அதாவது தூங்குவார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அந்த சஹருடைய நேரம் இருக்கிறதே, இரவுடைய கடைசி பகுதி இருக்கிறதே, அந்த நேரத்தில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொள்வார்கள், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல சுமர்ல 9 வசனமா சொல்கின்ற பொழுது, அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் அவ் காயிமன் சாஜிதன் வ காயிமன் யஹ்துல் ஆখিরা பியதிர் ரஹ்மத்தா, எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹ்வை பயந்து நின்று வணங்கக்கூடியவன், சஜிதா செய்து கொள்பவன் சிறந்தவனா இல்லையா? எதை ஆதரவு வைக்கிறான்? மறுமையை ஆதரவு வைத்து அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் நின்ற நிலையிலும் சஜிதா செய்த நிலையிலும் இரவிலே நின்று வணங்கக்கூடியவன் சிறந்தவனா அல்லது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வன் சிறந்தவனா என்று சொல்லி அல்லாஹ் கேட்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்களை செய்ய வேண்டும். குறிப்பாக இரவிலே அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வாய்ப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்துறாங்க. இது மாத்திரமல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை தொழுகின்ற பொழுது அதனுடைய நீளம் அதனுடைய அகலத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா, புகாரில ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரவு தொழுகை எப்படி இருந்தது? குறிப்பாக ஏன்னு சொன்னா, எல்லா காலங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தொழுதுட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் என்ன நினைச்சாங்க, அன்றைக்கு கூட என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு என்று சொல்லி ஏதோ ஸ்பெஷலாக நாம் அன்றைக்கு தவறுதலாக புரிந்து வைத்து செயல்படுத்துவது போல, தராவீஹ் என்பது போல ஏதோ ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கும் முகமாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்னஹு ஸஅல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா கிட்ட கேட்டாங்க, கைஃப கானத் ஸலாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் ஃபீ ரமலான், ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு யோசிக்கிறாங்க. ஏன்னா கேள்வி வந்து வித்தியாசமா தெரியுது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா காலத்திலையும் எப்பொழுதுமே இரவு நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர்கள், ஒரு பழக்கத்தை உண்டாக்கி கொண்டவங்க. ஆனா மக்கள் வந்து உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா, ரமலானில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படி இருந்துன்னு சொல்லி கேட்ட உடனே ஃபகால் உடனே சொன்னாங்க, மா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி அலா 11 ரகாத்தன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானில் சரி, ரமலான் அல்லாத காலத்திலும் சரி 11 ரகாத்துக்கு மேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததே இல்லை என்று சொல்லி கேட்ட கேள்வி ஒன்று, பதில் 2 என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. என்று சொன்னா தவறுதலாக புரிந்து கொண்டு ரமலானுக்கு என்று சொல்லி விசேஷம், ரமலானுக்கு என்று சொல்லி பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இன்னுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, இது ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 ரகாத்துக்கு மேல் தொழ மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, யுஸல்லி அர்பஅன் ஃபலா தஸஅல் அன் ஹுஸ்ரிஹின்ன வ தூலிஹின்ன, முதல் 4 ரகாத்துக்கு தொழுவாங்க, அதோட நீளத்தை அகலத்தை பத்தி கேட்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நீட்டி நிதானமாக எந்த அளவுக்கு அழகு கொடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குவார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு ரக்காத் ரெண்ட உடனே இங்க இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, எல்லாமே வலிக்குது. அதனால என்ன ஆயிப்போச்சுன்னு சொன்னா, தராவீஹ் என்று சொல்லி இல்லாததை உருவாக்கி நம்முடைய நாடுகளில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே மாற்றமாக அந்த அமல்கள் அப்படியே முகத்தில் தூக்கி எறியக்கூடிய அளவுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னா, இந்த 20 ரக்காத்தில் குர்ஆனை முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு எந்தெந்த எக்ஸ்பிரஸ் எல்லாம் இருக்குது அந்த எக்ஸ்பிரஸ் எல்லாம் அதை வந்து பிச்சுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக, ரொம்ப ஸ்பீடாக அழுது ஒரு மூச்சில் ஓதணும், அந்த 2 மூச்சில் ஓதணும். அழுது ஓதுறது பின்னாடி உள்ளவருக்கு கூட தெரியாது, என்ன அழுது என்ன ஒரு அழுகுதுல இடையில விட்டுட்டு ஓடுறா கூட ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு வேகமாக ஓதி
அதற்கு பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களை சூறாக்களை பொறுத்தவரை எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓத முடியும் போது ஒரு மணி நேரத்தில் 20 ரக்காத்துகளை தொழுது அந்த 20 ரக்காத்தில் குறிப்பாக 20 நாளைக்கு 1.25 ஜுஸ் வீதம் ஓதி தொழு வைக்கப்படுதுன்னு சொன்னா அதாவது யாருமே கேட்கறதுக்கு நாதியே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் இங்க இருந்து உதவி செஞ்சுட்டு இருக்கோம். பள்ளிகளுக்கு நம்ம ஜமாத் பள்ளிகளுக்கு இது மாதிரி நடக்கக்கூடிய அநியாயம் நடக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு கொஞ்சம் கூட சுத்தி காட்டுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி காட்டி பேசிட்டு இருக்கிறது புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒரு செயல் 20 என்பது அப்ப அந்த 20 செய்கிறோம் ஒரு பக்கம் செய்யறது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஓதல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்காம அந்த ஓதலை கூட யாராவது குர்ஆனை மனனம் செய்தவர்கள் கொண்டு வந்து ஓத வைக்கிறேன் என்ற அடிப்படையில் ஓத வைத்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பீடு இருக்கு பாருங்க. அவ்வளவு ஸ்பீடுல ஒரு மணி நேரத்தில் 20 ரக்காத்துகளையும் தொழுது 1.25 ஜுஸுகளையும் ஓதி இதுக்கிடையில இல்லாதவர்களாக ஓதலாம். அசராத்து தராவின்னு சொல்லி என்னென்னமோ இடையில 2 ரக்காத்து கொண்டு 4 ரக்காத்து கொண்டு ஓதி இதுக்கிடையில அவங்க துவா இல்லை ஒரு ஷார்ட்டா ஒரு 3 படப்படப்பட இந்த துவாவை அல்ல அங்கீகரிப்பானா இல்ல துவாவை அல்ல அங்கீகரிப்பானா என்னன்னு சொல்லி தெரியாம கேட்கக்கூடிய துவாவை அல்ல ஏற்றுக்கொள்வானா இந்த ஓதை அல்ல அங்கீகரிப்பானா இந்த ருக்கு செஞ்சா அல்ல அங்கீகரிப்பான போறது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிங் இருக்கு பாருங்க. அந்த ஸ்பிரிங் இவர்கிட்ட இருந்து அந்த ஸ்பிரிங்குடைய ஸ்பீடை படிச்சுக்கணும் போல. அப்படி ருக்குக்கு போறதும் தெரியாது எந்திரிக்கிறது அப்படி சைடா போறது என்ன விளையாட்டா கேட்கிறேன். பொம்மை விளையாட்டாக பொம்மை கூட அந்த ரிமோட்ல எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் செட்டப் தான் செய்யும். அதை விட ஸ்பீடா என்ன கேட்கிறேன். சுபஹான ரப்பியல் அஸீம் சுபஹான ரப்பியல் அஸீம் சுபஹான இதுக்கு மேல எப்படி ஸ்பீடா சொல்லணும்னு தெரியல. சொல்லி இருக்கிற ஒரு காலத்துல எப்படி சொல்லணும் நினைச்சே பார்க்க முடியும். எந்த அளவுக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா எந்த அளவுக்கு கொடுமைங்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கம் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக தெளிவாக உலகம் முழுவதும் எல்லாருடைய கையிலும் தெளிவாக கிடைத்த பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை எல்லா காலத்திலும் 11 ரக்காத் இருந்தது என்று சொல்லி பதிவு செய்த பின்னாடி அவர்களுடைய ஓதலை பொறுத்தவரை 4 ரக்காத்துடைய முதல் அழகை கேட்காதீர்கள். அது இன்னொரு ஹதீஸ் கூட பெரும்பாலும் கேள்விப்பட்ட செய்தி. அப்ப சாஃபி போய் கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து ஃபாத்திஹா ஓதி முடிச்ச உடனே பக்ரா ஆரம்பிக்கிறாங்க. பக்ரா ஏறக்கூடிய 2 ஜுஸு பக்கத்துல 2.5 ஜுஸை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய அத்தியாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. 100 ஆயத்து ஓதுன உடனே நிக்க முடியல அவங்களால. யோசிச்சு பாருங்க. சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100ல முடிச்சிருவாங்க முடிக்கல. அடுத்து 200ல முடிப்பாங்க முடிக்கல. சரி பக்ராவை முடிச்சிட்டு ருக்குக்கு போவாங்க அப்பயும் போகல. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 4வது அத்தியாயம் ஆல இம்ரான் மட்டும் நிசா ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நிசா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதையும் முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அப்பயும் ருக்குக்கு போகல. அடுத்து இடையில விட்டுதாங்க ஆல இம்ரான். அந்த ஆல இம்ரானை தொடங்கினாங்க. நான் ஓடி போயிட்டேன் அப்படிங்கிற அவர் அதை நிற்கவும் முடியல. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா வயசு எத்தனைங்க இன்னைக்கு கேட்ட எனக்கு வயசு ஆயிடுச்சு. எல்லாம் 25 வயசுக்கார வயசு ஆயிடுச்சுங்கிறான். 50 வயசுக்கார இருக்காரு பாருங்க அவரும் வயசு ஆயிடுச்சு. அப்ப அந்த அளவுக்கு பாருங்க உள்ள சத்து ஒண்ணு போல செத்தரா போய் உள்ள சாக வச்சு ஒரு 2 ரக்காத்தை கூட நிதானமா தொட முடியாத அளவுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் சுறுசுறுப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க 40 வயசுல அல்லாஹ் நபியா ஆகி ஏறக்குறைய 50க்கு பின்னாடி தான் என்ன செய்றாங்க தொழுகைலாம் முறைப்படி தொழுதுட்டு இருக்காங்க. 55 வயசு 60 வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு நின்று தொழுது இருக்காங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட பாருங்க 3 ஜுஸு 4 ஜுஸு பக்கத்துல நெருங்கி ஓதிட்டாங்க. அதுக்கு பின்னாடி ஓத ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன செய்ய ஃபாலோ பண்ண முடியலன்னு சொன்னா இதைத்தான் அம்மா சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சஹாபி சொன்னவங்க ஏதோ ஒரு நாள் நினைச்சாங்க ஒரு நாள் தூதா நினைச்சாதீங்க. அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் கேட்காதீர்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பகுதி 4 ரக்காத்துகள் இருக்கிறதே அதை நீட்டி ஓதுவார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து பின்னாடி 4 இருக்கு பாருங்க அந்த முதல் இதை விட இன்னும் சுருக்கி தொழுவார்கள். அதற்கு பின்னாடி வித்திரு 3 ரக்காத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். இதுதான் அவர்களுடைய ஒவ்வொரு நாளுடைய தொழுகை இருந்தது என்று சொல்லி ரமலான் மட்டும் ஸ்பெஷலா இருந்து நினைச்சாங்க. ரமலான் அல்லாத காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கரங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப இல்லாத கதைகளும் இல்லாத பொய்களும் உமர் ரலியல்லாஹு காலத்துல 20 ரக்காத் தொழுதாங்க. எங்க இருக்கு எடுத்துக்காட்டு அது சரியான ஆதாரமா ஆதாரப்பூர்வமானதா? நான் சொல்ற ரசூலுல்லாஹ் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா உமர் ரலியல்லாஹு உயர்ந்தவர்கள் தான். அவர்களை மட்டமாக பேசுவதற்கு என்னுடைய நாவு வராது. அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை நம்ம யாரும் இல்லை. ஆனால் அவர்களை விட இன்னும் உயர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லிடும்ல உமர் ரலியல்லாஹு நம்ம என்ன செய்ய உயர்வு இல்லை அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்களுடைய அந்தஸ்தை இந்த உலகத்தில் எவரும் அடைய முடியாது. ஆனால் அவர்களுடைய அந்தஸ்தை விட இன்னும் பல மடங்கு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று சொன்னால்
அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத்துக்கு மேல் தொழுதல் என்று சொன்னார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதிருக்காங்க. இதான் அதான் தெரியாம கேட்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதாங்க. அது கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து செய்யல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மக்கள் செய்தார்கள். ஒரு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு மன்னர் ஆட்சி செய்தாரு, இல்ல தமிழ்நாட்டில் ஒரு அம்மா ஆட்சி செய்துன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிகழ்வுகள் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருமா? அவங்க வீட்டுக்கு அடுத்து என்ன நடந்தா கூட தெரியாது. இதுதான் யதார்த்த ஆட்சியாளர்களுக்கு. இதான யதார்த்தம். அங்க செய்திகள் போனா செய்திகள் கொண்டு சென்றாலும் தெரியும். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் நடந்தது என்று சொல்லக்கூடிய செய்தி வந்து ஆதாரமா இருக்கு. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்ன சொன்னார்கள் என்று சொல்லி என்ற செய்தி புகார்ல பார்க்கும்போது, அவங்களுடைய காலத்துல வர்றாங்க. அந்த மஸ்ஜித் நபியில பார்த்தா பல ஜமாத்துகள் தனித்தனியா ரெண்டு ஒருத்தரா தூங்கிட்டு இருக்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஒரு ஜமாத்தை வந்து அங்கீகரிச்சு இந்த இரவு நின்று வணங்குவதற்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க சொன்னா, இப்படி தனித்தனியா தொழுக வேணாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்ய தொழுக என்று சொல்லி அவர்களையே ஒன்றாக்குறாங்க. ஒரு ஜமாத்தினை கொண்டு வர்றாங்க, தொழுகிறாங்க. மறுநாள் வந்து பார்க்கின்ற பொழுது எல்லோரும் ஒரே அணியில ஒரே ஜமாத்தில் தொழுதுட்டு இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி உமர் ரலியல்லாஹு காலத்துல வந்து அவங்க செயல்படுத்திட்டு அதுக்கு வந்து யார் நியமிக்கிறாங்க? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவங்களையும் தமீம்தாரி என்ற சஹாபி ரெண்டு பேரை நியமிச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த தொழுகை தொழுதார்களோ அந்த தொழுகையை தொழுவிப்பதற்காக உங்களை அனுப்புறேன். எனவே நீங்கள் 11 ரக்காத்துக்கு தொழ வைக்க கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொழுதிருக்கிறார்கள். எனவே தொழுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்த செய்தி அவர்கள் தங்களுடைய வாய்மொழியாக அவங்க கட்டளை போட்டது இன்னைக்கு நிலைச்சிருக்குது. ஆனா அவங்களுடைய காலத்துல யாரும் இதுக்கு ஒரு அங்கீகாரமே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கீகாரம் எதுவுமே கிடையாது. ஆனா இதை இன்றைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு காலத்துல செஞ்சாங்கன்னா அது ஆதாரம் நிக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்பதுதான் முதன்மையான ஆதாரம். அதை தவிர வேறு எதுவும் ஆதாரம் இல்லை. அப்ப அந்த ஆதாரம் தெளிவாக இருக்குது. அது போக துணை வேண்டும் என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கட்டளை போட்டது என்னன்னு சொன்னா, 11 ரக்காத்துக்கு மேல் என்ன செய்யாங்க, தொழ வைக்காது என்று சொல்லி கட்டளை போட்டு அவர்கள் தொழ வைக்க அனுப்பிய செய்தியும் புகாரி முஸ்லிம் போட்ட ஹதீஸ் தரங்கள் பார்க்கணும்னு சொன்னா, அப்ப இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகை எல்லா காலங்களிலும் இருந்தது. குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்தை பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்து முற்பகுதியிலே குழுவிற்கு என்ன செய்யறாங்க, ஆர்வம் ஊட்டி முதல் நாள் என்ன செய்ய ஜமாத்தை வந்து நடத்துறாங்க. கொஞ்சம் சஹாபாக்கள் மாட்டாங்க, இது புகார் அவர்களுடைய செய்தி கொஞ்சம் நிற்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் நாள் நபிகள் வந்து நிற்கும் போது இன்னும் கூடுதலாக வந்து நிற்கிறாங்க. 3ஆம் நாள் நிற்கும் போது பள்ளியை நிறுத்தி விடக்கூடிய அளவுக்கு சரியான கூட்டம் வந்துருச்சு. 3ஆம் நாள் தொழுகை வச்சு நபிகள் 4ஆம் நாள் வரல. சஹாபாக்கள் உட்கார்ந்து பார்க்கறாங்க, வருவான்னு வரல. மறுநாள் வந்து செய்தி சொல்றாங்க, காலையில நான் பயந்துட்டேன். என்ன பயப்படுறேன்னு சொன்னா, உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து அல்லாஹ் உங்கள் மீது இந்த இரவு தொழுகையை கடமையாக்கி விடுவான், ஃபர்லாக்கி விடுவான்னு சொல்லி பயந்துட்டு நான் அதை விட்டுட்டேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னாடி ஜமாத் வைக்கல. அப்ப 3 நாள் செய்து காட்டி நீங்கள் முறையாக செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டிய அடிப்படையில இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோமே. இந்த 11 ரக்காத்துகள் 8 ரக்காத்துகள் இரவு தொழுகை, இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரைக்கும் தெளிவாக நீங்கள் விலகிக் கொள்ளணும். இரவில் நின்று வணங்குகிறேன் என்று சொன்னால் அதை மனசுல நியத்து வச்சுக்காம இரவுடைய தொழுகை ஸலாத் தொழுகை தான் அதுக்கு பேர். அப்ப கியாமுல் லைல்ங்கிறது இரவில் நிற்கிறது, அவ்வளவுதான். தஹஜ்ஜுத் என்று சொன்னால் அதுக்கு இன்னொரு பேர், அவ்வளவுதான். தவிர தராவி என்பது இரவில் தொழக்கூடிய தொழுகைக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எந்த பேரும் இல்லை. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, மாஷா அல்லாஹ் என்ன செய்து அல்லாஹ் வந்து 1000 மாதங்களுடைய சிறப்பை உள்ளடக்கிய ஒரு இரவை பிந்திய 10 இரவுகள் இன்னும் ஒரு 4-5 நாள்ல வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், உலகத்தில் உண்டான அத்தனை முஸ்லிம்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி அந்த இரவு வரப்போகுது. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இஷா தொழுகிறாங்க பாருங்க, இதுக்கு பேரு ஸலாத்துல் லைல். பின்னாடி ஒரு 12 மணிக்கு மேல தொழுவாங்கல்ல, அது கியாமுல் லைல். இதுலயும் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பம். இது தூதுட்டு அது தொழுதா, அது தொழுது தொழுதா, இதே அது தொழுதா என்ன, நல்லது தானே செஞ்சா என்ன, நல்லது தானே செஞ்சா என்னங்கிறதுக்கு நல்லது எவ்வளவோ செய்யலாங்க, நல்லது எவ்வளவோ செய்யலாம். ஆனா இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத எதை ஒன்று செய்தாலும் அல்லாஹ் அப்படியே சுருட்டி மூஞ்சில தூக்கி எறிஞ்சிடும். அவன் நினைச்சிருக்கிறோம் நல்லது தானே, நல்லது தானே, எது செய்ய நல்லது தானே, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத எதுவுமே நல்லது இல்லை. நீங்க 1000 ரக்காத்து நின்று வணங்குங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா நினைச்சு வணங்குனே தப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, 8. இன்னைக்கு இரவுல வந்து இரவு தொழுகையாக நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சுன்னாவாக நீங்க தொழ போறீங்கன்னு சொன்னா 8க்கு மேல தொழக்கூடாது.
8 தொழுது முடிச்சிட்டீங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து விருப்பம் இருக்கு, வித்திர பாக்கி பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, விரும்புறீங்க இன்னும் ஒரு 2 ரக்காத் தொழுகலாம், இன்னும் ஒரு 4 ரக்காத் தொழுகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொன்னா அது சுன்னாவாக வராது, அது நஃபிலாக வரும். இப்ப என்ன கேள்வின்னு சொன்னா, நாங்க 8 ரக்காத் சுன்னத்தா எழுதி வச்சுக்கிறோம், 12 ரக்காத் நஃபிலா வச்சுக்கிறோம். யார் பிக்ஸ் பண்ண சொன்னது? யாரு? ஒவ்வொரு நாளும் 12 சொல்லி ஒரு மாதிரி முடிவெடுத்து செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த அதிகாரத்தை அல்லாஹ் ஒரு துறை என்னைக்கு கொடுக்க அல்ல வழிக்காம. இன்னைக்கு 2 ரக்காத் நஃபில் தொழுவேன், நாளைக்கு தொழ மாட்டேன், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வச்சு இன்னும் ஒரு ஆசை சொன்னா இன்னும் ஒரு 6 ரக்காத் தொழுவேன், நஃபில் உபரியா தொழுவேன், அது தொழுதுதான் தடை கிடையாது. சில தப்பா நினைச்சாங்க, 8ஓட முடிச்சாங்க, 8க்கு பின்னாடி தொழவே கூடாது, தொழக்கூடாது, சுன்னத்தாக தொழக்கூடாது, அல்ல வழிக்காம. 8க்கு மேல் சுன்னத்தாக இரவு தொழுகையாக தொழக்கூடாது, முடிஞ்சு போச்சு. இதற்கு பின்னாடி நீங்க நஃபிலா தொழக்கூடிய தொழுகையை பொறுத்தவரை அது நீங்க முடிவு பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு 4 ரக்காத் தொழுவேன், இந்த மாசம் கூட 4 நாள் தொழுவேன் சொல்லி இப்படி பிக்ஸ் பண்றதுக்கு பாருங்க, இந்த அதிகாரத்தை உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தாங்க. விரும்பினா தொழுங்க, விரும்பலாம் தொழுக, விட்டணும், முடிஞ்சு போச்சு. அதை பத்தி என்ன செய்யக்கூடாது, கணக்கிலே வச்சுக்க கூடாது. நேற்று 4 தொழுது, இன்னைக்கு 4 தான் தொழுவேன், அல்லது வருஷம்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன், ரமலான் வந்துச்சுன்னு சொன்னா 12 எக்ஸ்ட்ரா தொழுது 20 தொழுவேன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்காத விஷயம், அல்லாஹ் விரும்பாத விஷயம். இது சுன்னத்து என்று சொல்லி எண்ணி செய்தால் நினைச்சு கொள்ளலாம், கால் வலிக்க அல்லது இடுப்பு வலிக்க கஷ்டப்பட்டு தொழுவோம், ஆனா அல்லாஹ் என்ன செய்வோம், அப்படி தூக்கி எறிஞ்சிடும். காரணம் என்ன? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நம்முடைய இந்த மார்க்கத்தில் நம்மால் சொல்லப்படாத ஏவப்படாத ஒன்றை செய்தால் ஃபஹுவ ரத்துன், அது ரத்து செய்யப்பட வேண்டிய ஒன்று, அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று, ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எவ்வளவு பெரிய உன்னதமாக நீங்க நினைத்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அதிகாரம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு தான் இந்த இரவு தொழுகையை நம்ம கணித்து தொழ வேண்டும். எனவே இப்ப வரக்கூடிய அந்த 10 நாள்ல என்னங்க செய்யறது அப்படின்னு சொன்னா, அழகா என்ன செய்யுங்க, இஷா தொழுதுறீங்களா, தொழுதுட்டு அழகா போய் படுத்துருங்க. நம்ம ஏற்கனவே எப்படி ரமலான் எதிர்கொள்ள வேண்டும் என்று அந்த செய்தி கூட சொன்னோம். குறிப்பாக இந்த வணக்க வழிபாடுகளில் ஆர்வங்கள் கம்மியாகி மற்ற விஷயங்களில் உள்ள ஆர்வங்களும் ஆசைகளும் இந்த இரவல் என்று வணங்குவதும் அல்ல ரமலானில் செய்யக்கூடிய அமல்களுடைய ஆர்வங்களும் வந்து இன்றைக்கு ஓரளவு கூடியிருக்கிறது. ஆனால் முழுமையான ஆர்வமாக, முழுமையான ஆசையாக அதை இன்னும் நன்மையை ஈட்ட வேண்டும், அல்லாஹ்வுக்கு பெற வேண்டும் என்ற அந்த நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் குறைந்தான் காணப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பு. ஆனா அந்த பிந்திய 10 இரவுகளை பொறுத்தவரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இன்னும் கூடுதலாக என்ன செய்யணும், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த இரவுல குறிப்பாக வந்து பிந்திய அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, சிறப்பு என்ன, அதை விட நெரிசலாக நமக்கு முன்னாடி ஒரு பக்கம் அனுமதிச்சாலும் இந்த குறைஞ்சபட்சம் இந்த ரமலான்ல பிந்திய பகுதியில அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு அடைவதற்கு முயற்சி செய்யணும்னு சொன்னா இஷா தொழுது அப்படியே அழகா என்ன செய்யணும், படுத்துறது, ஷாப்பிங் எல்லாம் போய் முடிச்சுக்கணும். பாத்தீங்கன்னா அப்பதான் ஷாப்பிங், அப்பதான் பெருநாள் ட்ரெஸ், வீட்டுக்கு அனுப்புறது எல்லாம் அப்பயே முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அசதியாயிடும். 12 மணிக்கு அங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி எல்லா இடத்தையும் தொழுதுட்டு இருப்பாங்க. இவர் போய் அப்படியே என்ன செய்வாரு, தூக்கிட்டு இருப்பாரு. இதான் நடந்தது. அப்ப என்ன சரி, இஷா முடிச்சுட்டு அப்படியே போயிடுங்க, ஒரு தொழுதான் போயிட்டு பிந்திய பகுதியில் 12 மணிக்கா 11 மணிக்கு எங்க ஆரம்பிக்கிறாங்க, எங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அங்க போக ஐடிசி இஸ்லாமிக் தவா சென்டர் சார்பாக நம்ம வச்சிருக்கிறோம் டெட்டுல. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அங்க வந்து என்ன செய்யணும், கலந்து கொண்டு அந்த இரவு வணக்க வழிபாடுகள் அப்படியே கலந்துக்கிட்டு கடைசி நேரம் வரைக்கும், குறிப்பா சகர் நேரம் வரைக்கும் இருந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்புகளை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்யணும்னு சொன்னா அதுவே சுன்னத்தாக மாறிவிடும். இல்ல இதையும் சரி அதையும் சரி சொன்னா ஒன்னு சுன்னத்து, இன்னொன்னு பிதஅத்தாக. ஏன் பிதஅத்துன்னு சொன்னா, அது முடிவு பண்ணி 8 செய்கின்ற போது பிதஅத்தாக மாறிடும். நீங்க 2 தொழுறீங்க, அது நஃபிலா வச்சுக்கிறீங்கன்னா அது வேற, நாளைக்கு 4 தொழுறீங்க அது வேற, நாளைக்கு 6 தொழுறீங்க, அதுக்கு அடுத்தால ஒண்ணுமே தொழுகல உபரியாக, அது பிரச்சனை. இதுதான் வர வேண்டும் தவிர உபரி என்று சொல்லக்கூடிய நஃபில மாற்றமாக முடிவெடுத்து முடிவு செய்து ஒவ்வொரு நாளும் இப்படி செய்வேன் என்று சொன்னால் அது பிதஅத்தாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப இந்த பிந்திய இரவை பொறுத்த வரைக்கும், பிந்திய பகுதியை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிறப்பு தராங்கன்னு சொன்னா, நம்முடைய ரப்பு பாருங்க, அவனுடைய ஆட்சி அதிகாரம், அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய பவர் எல்லாம் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்லி காட்டுறான். அது வந்து எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கான இலக்கணத்தை சொல்லி காட்டுறான். அதே சமயத்தில் கடும் கோபம், கடுமையான தண்டனை செய்யக்கூடியவன் என்பதை சொல்லி காட்டுறான். அந்த ரப்பு தான் எப்படி நம்மளோட நடந்து கொள்றான். குறிப்பாக இந்த பிந்திய அந்த இரவுகளில் என்று சொன்னால், பிந்திய இரவுட கடைசி பகுதியில் எப்படி நடந்து கொள்றான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்சில் ரப்பனா தபாரக வ தஆலா
குல்லு லைலத்தின் இலசமாய் துன்யா, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரப்பு முதல் வானத்தில் என்ன செய்யறான், இறங்குகிறான். எப்போ அப்படின்னு சொன்னா இரவுடைய கடைசி பகுதியில் இறங்குகிறான். ஹத்தா யுகா துலுசல் லைல் ஆஹர், ஆனா இரவுல வந்து 2 பகுதி போயிட்டு மூன்றாவது பகுதியில ரப்பு வந்து முதல் வானத்தில் இறங்குகிறான். இப்ப எப்படி சொல்றான், மை எதிரூனி ஃபாஸ்தஜீப் லஹு மை யஸ்அலனி ஃபஅூதிஹி மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர் லஹு. இல்லத்தில் யாருப்பா கேட்கறது, அவருக்கு நான் கொடுக்குறேன். இல்லத்தில் யாராவது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு பதில் தரேன். இல்லத்தில் யாராவது வந்து பாவ மன்னிப்பு கேட்டா அந்த பாவ மன்னிப்பை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ரப்பு முதல் வானத்தில் வந்து இருந்து கொண்டு நாம் கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் நாம் வந்து கேட்கக்கூடிய பாவ மன்னிப்புக்கும் பதில் தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிந்திய 3 பகுதியில் கடைசி பகுதி இருக்கிறாங்க. அந்த பகுதியில் செய்யக்கூடிய அந்த வணக்க வழிபாடுகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். அப்ப இந்த அளவுக்கு சிறப்பை பெற்ற ஒரு இரவை தான் குறிப்பாக அந்த 10 இரவுகள் வந்து அல்லாஹ் என்ன செய்ய மறைத்து வைத்து லைலத்துல் கத்ர் என்ற சிறப்பை வைத்து 1000 மாதங்கள் நின்று வணங்கினால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அவ்வளவு பலன்களை அல்லாஹ் வைத்து மலக்குமார்கள் மூலமாக இந்த உலகத்தில் எந்த காரியங்கள் நடைபெற வேண்டுமோ அந்த காரியங்களை கொண்டு எல்லாம் மலக்குகள் இறங்கி நம் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி அழகான பிரார்த்தனையோடு அந்த இரவுகள் கல்வி கொடுத்து சொன்னா அந்த இரவு ஒழித்து வைக்கப்பட்டது. அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிந்திய 10 இரவுகளில் ஏதாவது ஒன்றாக இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் அந்த 10 இரவுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏத்திகாப் என்று சொல்லக்கூடிய பள்ளியில் இருந்து தனிமையாக இருந்து இரவிலே நின்று வணங்கி அந்த 1000 மாதங்களுடைய சிறப்பை பெற்றிருக்கிறார்கள். நமக்கு அந்த அவகாசமான காலங்கள் இல்லாவிட்டால் கூட குறைந்தது ஒரு 3 மணி நேரங்கள் 4 மணி நேரங்கள் அந்த இரவை நல்ல ஒரு முறையில் கழித்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த இரவு தொழுகை குறித்து இரவு தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்று சொல்ல பாடங்களை படிப்படைகளை கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் மாத்திரமே இரவு தொழுகை தொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். இதற்கு மாற்றமாக யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பும் கடமை இருக்கிறது என்பதை மறந்துவிடாமல் எடுத்து சொல்லி அவர்கள் திருந்துவதும் திருந்தாலும் அல்லாஹ்வுடைய புறத்தில் உண்டு. அதுக்காக சொல்ல மாட்டேன் என்று சொல்லி ஒதுங்கி இருக்கக்கூடாது. சொல்லக்கூடிய கடமை மாத்திரமே நம்மிடம் உண்டு என்பதை புரிந்து கொண்டு இந்த செய்தியை எடுத்து வைப்போம், எத்தி வைப்போம். எல்லாம் அல்ல அவர்களுக்கும் நேரான பாதையை காட்டி அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த இரவு தொழுகை எப்படி தொழுதார்களோ அந்த அடிப்படையில் தொழக்கூடிய மக்களாக எல்லாம் அல்ல ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல் குத்பாவை முடித்துக் கொள்கிறேன். வாசத்தாவ நான் எல்லாருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த பிந்திய 10 இரவுகளிலே எந்த அளவுக்கு தங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஆக்கிக் கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த பிந்திய 10 இரவுகள் வந்து விட்டால் தங்களுடைய கீழாடைகளை எல்லாம் மிக உறுதியாக ஸ்ட்ராங்காக கட்டிக்கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தாங்களும் என்ன செய்வாங்க, வணக்கங்கள் செய்வாங்க. தங்களுடைய குடும்பத்தார்களையும் என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி அவர்களையும் வணக்க வழிபாடுகள் ஈடுபட வைப்பாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். இது போல் நமக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி குறிப்பாக கணவன் மனைவியாக இருந்தால் குடும்பத்தோடு இருந்தால் அந்த 2 பேரும் எந்த அளவுக்கு இந்த இரவு தொழுகை விஷயத்தில் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான இலக்கணம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். எந்த மனுஷன் சொன்னா காம மினல் லைலி ஃபஸல்லா சும்ம ஐகத இம்ராத்தஹு, அவன் நிக்கிறான், இரவுல எந்திரிச்சு நிக்கிறான், நின்று தொழுகிறான். சும்ம ஐகத இம்ராத்தஹு, தன்னுடைய மனைவி இருக்காளே அந்த மனைவியை என்ன செய்ய எழுப்புறான். ஃபஸல்லத், அவள் என்ன செய்யறா, தொழுகிறாள். ஃபஇன் அபத், ஒருவேளை தொழுகை எந்திரிப்பதற்கு மறுத்தால் நவத ஃபீ வஜீஹில் மா, தண்ணியை முகத்தில் ஊற்றி தெளிச்சு எழுப்பி தொழ வைக்கிறான் பாருங்க. இந்த மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இது ஆம்பளை சொன்னாங்க. அதே மாதிரி அடுத்த பெண்ணுக்கு சொல்றாங்க ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன், ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். காமத் மினல் லைலி ஃபஸல்லத் வ ஐகத் ஜௌஜஹா, ஒரு பெண் எந்திரிச்சு நின்று இரவுல தொழுகிறா. அவ என்ன செய்யறா, தன்னுடைய கணவனையும் எழுப்பி தொழ வைக்க விரும்புறா. அதே மாதிரி கணவன் மறுக்கிறான் என்று சொன்னால் கணவனுடைய முகத்திலே தண்ணீர் இழுத்து எழுப்பி கணவனே நானும் நீ சொர்க்கத்துக்கு போன வாங்குற மாதிரி சொல்லி எழுப்பி நீ நான் சேர்ந்து தொழுவோம் சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அவனையும் தொழ வைக்கிறாளே அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. எவ்வளவு ஒரு இலக்கணம் சொல்றாங்க. கணவன் மனைவியோட எப்படி இருக்கணும்,
கணவன் எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒத்து போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இரவுல கூட என்ன செய்யலாம், எந்திரிச்சு வணங்கும் பொழுது நான் வணங்கி நான் மட்டும் அல்லாவுடைய அருளை பெற்று சொர்க்கம் போகக்கூடாது, நீ எந்திரிச்சு வா, அது மாதிரி நீ வந்தா பார்த்தா நான் வரணும்னு சொல்லி பரஸ்பரமாக ஒவ்வொருவர் மாறி மாறி செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை அபூதாவுது ஹதீஸ் கலங்களை பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் இந்த இரவு தொழுகை அமைத்துக் கொண்டு குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஆயிஷா கேட்டாங்க, அந்த இரவை நான் பெற்றுக்கொண்டால் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த இரவுகளில் வீணான வார்த்தைகள், கேளிக்கையான வார்த்தைகள், வீணான பேச்சுக்கள் எல்லாம் பேசாம அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஏன்னா பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த பிந்தி இரவுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லித் தராங்க. அல்லாஹ் இறைவா இன்னக அஃபூன், நீ பாவங்களை மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, அந்த பாவ மன்னிப்பை நீ என்ன செய்யற, பாவம் மன்னிப்பவன் மாத்திரமல்ல அந்த பாவம் மன்னிப்பை கேட்பதை அதிகமாக விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். எனவே நீ என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்று சொல்லி இதை கேட்டே சொன்னா அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிச்சான்னு சொன்னா அதுவே பெரிய வெற்றியா இருக்கு. எனவே இந்த பிரார்த்தனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக அந்த பிந்திய இரவுகளே, குறிப்பாக எழுந்திருக்கிற இரவுகளே ஓத சொன்னார்கள். அதையும் மனனம் செய்து தயாராகி இன்னும் இந்திய சில நாட்கள் மாத்திரம் இருந்து கொண்டிருக்கிறது, நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்பையும் எல்லாம் நமக்கு தர வேண்டும். அந்த வாய்ப்பு மாத்திரமல்ல, அதில் கிடைக்கக்கூடிய முழுமையான பலன் இருக்கிறது, 1000 மாதங்களுடைய சிறப்பு இருக்கிறது, அதையும் பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சியோடு ஒரு உந்துதலோடு நம்முடைய அந்த பயணத்தை அமைத்துக் கொள்வோம், நம்முடைய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வோம், நம்மளுடைய முழு முயற்சியும் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் நல்லவர்களாக உங்களை ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.